அம்மா வீட்லேருந்து 2 பைனாப்பிள் கொண்டு வந்தேங்க. ஒன்று பழுத்தடிச்சு சாப்பிட்டாச்சு, இன்னொன்று இன்னைக்கு பழுத்தடிச்சு. காலையில் எங்கள் சர்ஃபி அம்மா இதை ஜூஸ் போட்டு தருவீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தா, அதனால தாங்க ஜூஸ் போடலான்னு பழத்தை கட் பண்ணிட்டு இருக்கேங்க. முன்னாடியெல்லாம் நான் பைனாப்பிள் கட் பண்ண ரொம்ப பயப்படுவேங்க. பைனாப்பிள் கட் பண்ணும்போது உள்ளால இருக்கேன்ல கண்ணு மாதிரி, அது எல்லாம் ரொம்ப க்ளீனாக போனால் இல்லைன்னா வயிற்றுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சரியா கட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கட் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் இப்போ எல்லாம் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. கத்தி எடுத்து நம்ம வெட்டுற வெட்டில் அதெல்லாமே க்ளீனாக போயிடுது. ரெண்டாட்டு நல்லா கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க சின்ன சின்ன பீஸை வந்து ஸ்லைஸா கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு தண்டு மாதிரி இருக்குங்க, அதை எடுத்து தூக்கி எறிஞ்சிடணும். அது இருந்தா வாயிலையும் கடிபடாது, மிக்சிலையும் அரைப்படாது. அப்புறம் அதையுமே சின்ன சின்ன பீஸா நிறைய பீஸா கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டேன். கொஞ்சம் சீனி ஆட் பண்ணிட்டு இதை இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நார்மல் தண்ணி தாங்க நான் என்ன ஊத்தி இருக்கேன். கூல் வாட்டரா இருந்தா இன்னுமே கூலா இருக்கு. சம்மருக்குமே அது தாங்க கரெக்டா இருக்கு. ஆனா ஈவினிங் டைம்ல எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் நார்மல் வாட்டரை எடுத்துக்கிட்டேங்க. 3 கப்லயே ஊத்தி எடுத்துக்கிட்டேன். என்னோட பங்கு எடுத்து குடிச்சு பார்த்தேங்க, அவ்வளவு டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நன்றி.